தாகம் தீர்ற வரைக்கும் தான் நீருக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். அது மாதிரி தான் சில உறவுகளுக்கும் தேவை இருக்கிற வரைக்கும் தான் பாசமும் இருக்கும். அடிகளை விட அது தர்ற வலிகள் அதிகம். அதுக்கப்புறம் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயமானது ஆறாது. உங்களை வெறுத்து பேசுகிற உறவுகள் கிட்ட எவ்வளவு கோபம் இருந்தாலும் வார்த்தையை விட்டுறாதீங்க. சில பேருக்கு வேஷம் போடுற புது உறவுகள் பல தேடி வர்றதுனால பாசமான பழைய உறவுகளை வெறுக்க தான் தோணும். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு உணர்ந்தவன் துன்பத்தை கண்டு துவண்டு விடுறதும் இல்லை, இன்பத்தை கண்டு துள்ளி குதிக்கிறதும் இல்லை. யாருக்கும் உங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் நடிக்க கற்றுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஒருபோதும் உங்களை பற்றி யாருக்கிட்டையும் விளக்கம் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களை நேசிக்கிற ஒருத்தருக்கு அது தேவைப்படுறது இல்லை. உங்களை வெறுக்கிற ஒருத்தர் அதை நம்ப போகிறதும் இல்லை. பாசம் எது வேஷம் எது அப்படின்னு தெரியாமல் நம்ம காட்டுற பாசமே நம்மளை சுட்டரிக்குது. ஒரு சில நேரத்தில் அன்பும் அக்கறையும் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதை காட்டுனா போதும். எல்லாருக்கிட்டையும் காட்டி நம்மளோட மதிப்பை நம்மளே என்றைக்கும் இழந்துடக்கூடாது. யாரையும் நம்பாதீங்க. பாசம் போல இருக்கும், பழகி பாருங்க. அதில் பாதி பேர் வேஷம் போடுற மனுஷங்க தான். வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு ஏமாற்றமும் வலியும் கிடைக்கிறது காதலில் மட்டும் இல்லை, பாசம் காட்டுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற சில உறவுகள்லையும் தான். அந்த உறவுகளாலையும் நம்மளுக்கு அந்த வலியானது கிடைக்குது. விஷமும் வேஷமும் ஒன்று தான். விஷமானது உயிரை கொல்லும், வேஷமானது நம்மளோட மனசை கொல்லும். வாழ்க்கை குறுகுனது, வாழுங்க. கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறிங்க. பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்க. நினைவுகளானது ரொம்ப இனிமையானது, அதை ரசிங்க. எல்லா நேரத்துலையும் அமைதியாகவே இருந்துடாதீங்க. நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயத்தில் கர்ஜனை செய்து தான் நம்ம சிங்கம் அப்படின்னு நிரூபிக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு மற்றவங்கள ஏமாற்ற தெரியல அப்படின்றது தான் உங்களுக்கு பழைக்க தெரியல அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது. எத்தனை தடவை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் கூட யாரையுமே ஒரு தருணத்தில் கூட நீங்கள் ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்கவுங்களோட பலனை அவங்கவுங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. நேர்மைக்கு என்றைக்குமே மரணம் இல்லை அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. நீங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து தனிச்சிருக்க விரும்பினா கொஞ்சம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாலே போதும். உங்களை தானாக ஒதுக்கி வச்சிருவாங்க. வார்த்தையோட மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்ட வாதம் செய்யுங்க. வார்த்தைகளால் வாதம் செய்கிறவங்க கிட்ட மௌனமாகவே நகர்ந்துருங்க. வாழ்க்கையில் சில பேரை மறந்து, சில பேரை மன்னிச்சு, சில பேரை கடந்து, சில பேரை ஒதுக்கி வச்சிருங்க. ஆனால் யார் ஒருத்தரையும் நீங்கள் உங்கள் தோள் மேலே சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் நிறைய தூக்கி சுமக்கிறதுக்கு பல விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும். அதுக்கு மத்தியில் அடுத்தவங்கள நம்ம தோள் மேலே தூக்கி சுமக்கணும் அப்படின்ற அவசியம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி அவங்க தந்த வலிகளையும் கூட வச்சுக்கிட்டே இருக்காதீங்க, தூக்கி வீசிடுங்க. மற்றவங்கள பற்றின சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா அவங்களால நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் உணர்ந்து சிந்திச்சு பாருங்க. ஏன்னா எரிக்கிற நெருப்பை யாருமே மடியில் கெட்டி கொண்டு அலைய மாட்டாங்க. நடக்கிறது எல்லாம் நடக்கட்டும், உங்களை விட்டு கடக்கிறது எல்லாமே கடக்கட்டும். சில விஷயத்த கண்டுக்காம உங்களுக்கானதில் மட்டும் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி யார் மேலேயுமே ஒரு அளவுக்கு மேலே நம்பிக்கை வச்சு அவங்கள முழுசாக நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா எருக்கஞ்செடி கூட பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற விஷத்தன்மை என்றைக்குமே மாறாது. இது மாதிரி தான் ஒரு சில மனுஷங்களும் கூட எதிர்பார்த்து ஏமாறுறதும் நம்மளுக்கு கிடைச்சதை இழக்கிறதும் ரெண்டுமே நம்மளுக்கு கொடிய வழியை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தாகம் தீர்ற வரைக்கும் தான்